ஃபிரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் வந்து ஏன்னா அதுக்கப்புறமா வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. நீங்கள் உங்களோட லைக் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டோரி எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவும் வந்து ஹாப்பியாக இருக்கும். லைக் ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க, நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுங்க அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் கேட்காம ஸ்டோரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். அப்படி கொஞ்சம் லைக்கும் போட்டு விடுங்கடா, ஓகேவா? அண்ட் வந்து இந்த சேனலில் ஒன்லி ஹையாங்லைன்ஸ்க்கு மட்டுமே நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா மெக்னுக்கு தனியாக வச்சுருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். OT7க்கும் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோட அந்த 2 சேனல்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கடா. சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன், ஓகேவா? ஸோ நம்ம இப்போது ஜின்னோட ஒரு எஃப்எஃப் சீரீஸோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மாமா பையனோட பார்ட் எபிசோட் 2 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் சீசன் 2 வேணும் அப்படின்னு கேட்டதுனால சீசன் 2வோட எபிசோட் 2 தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஜங்குக்கெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா சரி ஓகே, எல்லாருக்குமே ஓகே, பிடிச்சிருக்கு, பொண்ணை பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல நாளாக பார்த்து நல்லா குடும்பம் எல்லாருமே வந்து போய் பார்த்து அப்போவே வந்து என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. இதை வந்து பொண்ணோட, அதாவது விச் மீன்ஸ் நிலாவோட வீட்லேயும் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்து சரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே வந்து ஒரு 2-3 டேஸ் கழித்து என்ன நடக்குது அப்படின்றத தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ நம்மளோட ஃபேரி வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம்டா. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அடிக்ட் ஆகாதீங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு வந்து போயிடுறாங்க. லைக் ஆயிஷோ வந்து டீச்சர் வேலைக்கு போயிடுறாங்க. சின்ன வந்து அவரோட ஒர்க்ஸை வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. லைக் குட்டி ஹீமாவரியும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி ஜேகேவும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சாரி, அவரோட காலேஜ் ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஜிம்மின்னு டயாங்கு ஜங்குக்கு 3 பேருமே ஒட்டுக்காக தான் போவாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஜங்குக்கா நிலாவோட நினப்பாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பா, எந்திரிச்சிட்டு இருந்திருப்பாள, ஒரு வேளை வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாளோ, அவள் என்ன பண்ணிகிட்ருப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிலாவை பார்த்தபோது அவருக்கு வந்து பிடிச்சி இருந்திருக்கும். பட் ஆனால் வீட்டில் தான் வந்து அவங்க சொல்கிறது சரி ஓகே அப்படின்ற மாதிரி சீன் போட்டிருப்பாரு தவிர, பட் ஆனால் நிலாவை ரொம்பவே வந்து ஜங்குக்கு வந்து பிடிச்சிருக்கும். பார்த்ததுமே வந்து ஜங்குக்கு வந்து நிலாவை ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு. ஸோ வந்து அவர் அப்படியே வந்து அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் அப்படியே வந்து அந்த மைண்டில் அப்படியே லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் பாட்டுக்கு சிரிக்கிறாரு. பக்கத்தில் அதாவது ஜங்குக்கோட 2 சைடுமே வந்து ஒன்றுட்டையாங்க இன்னும் ஜிம்மின் தான் உட்காந்துட்ருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னது இவன் பாட்டுக்கு சிரிக்கிறான், என்னாச்சு இவனுக்கு, என்னடா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜிமின் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. டயாங்க டே ஜங்குக்கு, ஜங்குக் அப்படின்ற மாதிரி டயாங் தட்டுறாரு ஜங்குக்க. என்னடா என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு சிரிக்கிற, ஏதோ கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு. புரியுது, என்ன உன் ஃப்யூச்சர் ஒய்ஃபு கூட அப்படி ட்ரீம்ஸா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஒர்க்கை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோடா நம்பிட்டோண்டா டே, ஏன்டா அதான் பச்சையா மூஞ்சில் தெரிதில்ல, ஏன்டா போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு தான் செம்மையாக பிடிச்சி ஜங்குக்கு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே ஷை ஆகுது, ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது, தோடா ஃபேஸ் எல்லாம் அப்படியே வந்து சக்க 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 சக்கன்னு கலர் மாறுது. அப்போது உண்மையிலே நீ அவ்வளோதான் நினச்சிட்ருக்க. சரிடா டே, போதும் நிறுத்துங்கடா. அவங்க தங்கச்சி பற்றி என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? தங்கச்சியா? நாங்கள் எங்கடா தங்கச்சி சொன்னோம்? ஆமாம், பின்ன அண்ணி உங்களுக்கு அக்கானா அப்புறம் என் பொண்ணு உங்களுக்கு தங்கச்சி தானே?
ஆ சரிதான்டா, சரிதான், சரிதான். நீ இப்பவே வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்க போலயே. ஆ என்ன மச்சான், எந்த மாதிரிலாம் குடும்பம் நடத்திட்டு இருக்க? நைட்டு மேட்ரு மஜாலாம் அப்படியே ட்ரீம்ஸ்குள்ளார பளபளபளன்னு போகுது போல. ஆ டேய் சும்மா இருங்கடா, நீங்க வேற ஒர்க்ஸ் பாருங்கடி, ஒர்க்கு பாருங்கடா, மேனேஜர் சொட்ட மண்டையன் வரான்டா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் ஒர்க் பண்ண அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் டைம் தான். ஐயோ வந்து எப்பவும் போல் கிச்சனில் வந்து அத்தை, அவங்க 2 அத்தைங்க, பெரிய அத்தை சின்ன அத்தை குக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க பாட்டுக்கு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அவங்க கிச்சன் பக்கம்லாம் போகிறது கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்கு எப்படி மூடு வருமோ அந்த மாதிரி அவங்க போய் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை அப்படியே பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கும்போது தான் வந்து சின்ன வந்து வராரு. என்னது இது, இப்போ பொண்டாட்டி சேரீல இருக்கா? லைக் ஐஷு அப்போ அந்த டைமில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஷெல்ஃபில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த மேலே இருக்கிற டப்பாவை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அத்தை கேட்டிருந்திருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தியூர் போல் அதை இடுப்பில் எடுத்து நல்லா சொருவிட்டு அவங்களும் எட்டி எட்டி எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நல்லா அவங்களோட ஹிப்பு ரிவீல் ஆகுது. சின்னுக்கா, ஐயோ கூட இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி காட்ட மாட்டான், எப்படி பக்கத்துலேயே வர முடியாது, இப்போ மட்டும் நல்லா காட்டுவா அப்படின்னு வந்து ஜின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேர்த்த நம்ம வெளியில் அனுப்பணுமே, எப்படி அனுப்புறது? அதான் இருக்கவே இருக்காதே நம்ம பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு, ஹீமாச்சலம் அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணுகிட்ட தான் வந்து போகிறாங்க. என்னப்பா, என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லடி செல்லம் ஹிமா, அது பாட்டிங்க இருக்காங்கல்ல. ஆமாம், பாட்டிங்க அவங்க கூட விளையாட ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆனால் கேட்குறதுக்கு தயங்குறாங்க. அதனால நீ ஒன்று பண்ணுறியா? என்னப்பா பண்ணணும்? நீ நேராக கிச்சனுக்கு போய் உன்னோட 2 பாட்டிங்களையும் வந்து உன்னோட கூட விளையாடுறதுக்கு கூப்பிடு. சரியா? அவங்களும் கூட அப்பாடா நம்ம பேத்தி நமக்கு விளையாட கூப்பிடுறதுன்னு அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், உனக்கும் பாட்டிங்க கூட விளையாடினதா ஹாப்பியாக இருக்கும். எப்படி? சரிப்பா, ஓகே, சரி போ அப்படின்ட்டு வந்து ஜின் வந்து அப்படியே உட்காந்துக்கிறாரு. அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உடனே ஹிமாவும் கிச்சன் போயிட்டு, பாட்டி பாட்டி 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னடி செல்லம், என்ன வேணும்? பாட்டி, எனக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது தனியா, நீங்கள் 2 பேரும் என் கூட விளையாடுறதுக்கு வாங்க. அச்சோடி செல்லம், எங்களுக்கு கிச்சனில் வேலை இருக்கு, அது வேலையை முடிச்சுட்டு நம்ம விளையாடலாமா அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அம்மா வந்து சொல்கிறாங்க. நோ நோ நோ, நீங்கள் இப்போவே என்கிட்ட விளையாடுறதுக்கு வரணும், அதான் அம்மா இருக்காங்களா, அம்மா பார்த்துக்குவாங்க, நீங்கள் வாங்க என் கூட விளையாடணும், வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரோட கையையும் வந்து பிடிச்சிட்டு ஹீமாரி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறா. இவளுக்கு வர வர சேட்டை ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகுது, படிப்பை தவிர விளையாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஐஷுவும் சரி நம்ம வந்து அவங்க ஃபுல்லாக எப்படியும் பண்ணியிருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் தானே பண்ண வேண்டியதாக இருக்கும், அதை பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிச்சனில் வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து அமைச்சிட்டு இருக்கிறது, ஏதாவது பேலன்ஸ் இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்னுக்கா, அப்பாடா வந்துட்டாங்கடா 2 பேரும், இனி ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னா சைலண்ட்டாக உள்ளார போகிறாரு. ஸோ ஆயிஷு வந்து லைக் வந்து அவங்க குக் தானே பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ எட்டி எடுக்க வேண்டியதாக ஒன்று இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து எட்டி எடுக்கிறாங்க. அந்த டைமில் ஜின்னு வந்து அப்படியே ஐஷோட வெஸ்ட் அப்படியே கிரிப் பண்ணுறாரு. ஐஷுக்கா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சடனாக திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா ஜின்னோட ஃபேஸு ஐஷுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு, டீப்பாக அந்த கிஸ் போகுது. ஜின் இப்படி கிஸ் பண்ணதுமே ஐஷுக்கு செம்ம ஷாக்கு. வைட் ஐஸில் அங்கே அப்படியே வந்து கண்ணு அந்த அளவுக்கு வைடு ஆகுது. சின்ன அதில் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் அப்படியே செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அவர் அப்படியே வந்து
லைக் என்ன பண்ணாருன்னா ஐஷு வந்து லைக் அவர் பேக்ல இருந்து தானே ஹக் பண்ணியே இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே ஐஷு அப்படியே திருப்புறாரு, கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல். அவரோட ஹேண்ட் வந்து ஐஷுவோட ஹிப்பை தான் செம்மையாக கிரிப் பண்ணுது. நீங்களா இவ்வளோ சின்ன தள்ளுறீங்க, அடிக்கிறீங்க, ஜின் கொஞ்சம் கூட அசர்ற மாதிரியே இல்லை. ஏன்னா ஒரு ஹேண்டில் அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு, உங்கள் வெஸ்ட்டு அந்த அளவுக்கு க்ரிப்பாக பிடிச்சிருந்துருக்காரு. இன்னொரு ஹேண்டில் தான் வந்து உங்களோட ஹிப்பு ரிவீல் ஆகிற சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் தான் வந்து செம்மையாக வந்து ரப் பண்ணிவிட்டு அதை க்ரிப் பண்ணுறது, அவரோட தம்மை வச்சு அப்படியே உங்களுக்கு ரப் பண்ணுறதுன்னு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு லைக் சின்ன வந்து இந்த மாதிரி வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கும் வந்து அதை முடியலை, லைக் வந்து லைக் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப லைக் வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து சின்ன பக்கத்துலேயே போயிருந்துருக்க மாட்டீங்க. சின்ன பக்கத்தில் வரலான்னு ட்ரை பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிருந்துருப்பீங்க, விட்டுருந்துருக்கவும் மாட்டீங்க. லைக் உங்களுக்கும் சில சமயங்களில் வந்து தோணிருக்கும் இந்த மாதிரி சின்ன வந்து இழுத்து போட்டு நல்லா நச்சுன்னு கிஸ் பண்ணும் அப்படின்ட்டுலாம் தோணும். பட் ஆனால் அதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஓரமாக தூக்கி போட்டுருவீங்க. ஸோ வந்து இப்போ அப்படி வந்து கிஸ் பண்ணும்போது உங்களால் அதை வந்து அதுக்கு என்ன சொல்கிறது, அந்த அடக்கி வச்ச ஆசை வெளியில் வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு அது அப்படியே வெளியில் வருது. உங்களையே அறியாமல் நீங்கள் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. சின்னுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. அவர் செம்மையாக வந்து கிஸ் பேக் பண்ணுறாரு, டங்க்கு ரெண்டுமே வந்து ப்ளே ஆகுது. அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து உங்கள் செஸ்ட்டு கிட்ட தான் போகுது, ப்ரெஸ் பண்ணுறாரு, மூன் பண்ணுறீங்க. அப்படின்ட்டு வந்து நீங்கள் அந்த அந்த வார்த்தை சொன்னதுன்னா அவ்வளோதான், மொத்தமாக போச்சு சின்னக்கு கண்ட்ரோலு. பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் வந்து திரும்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறாரு உங்களை. நீங்களும் வந்து அந்தளவுக்கு வந்து கிஸ் பண்ணுறீங்க. அந்த சமயத்தில் தான் வந்து லைக் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக்கா அவர் அப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. ரொம்ப டயர்டாக இருக்கே, சரி தண்ணி குடிக்க கிச்சனு போவோம் அப்படின்ற மாதிரி அவர் கிச்சன் வந்திருப்பார். வந்தவருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ரெண்டு பேருமே மாறி மாறி வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சின்னோட ஹேண்டு உங்கள் செஸ்ட்டில் செம்மையாக வந்து உங்கள் செஸ்ட்டு செம்மையாக வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது நல்லாவே வந்து லைக் என்னதான் அவங்க சாரிக்குள்ளார வந்து ஜின்னோட ஹேண்ட் இருந்தாலும் அவரோட ஹேண்ட் எங்கே இருக்குன்ட்டு வந்து ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. உடனே ஜங்குக்கா என்னடா பண்ற கிச்சன்ல அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்துறாரு. அப்போதான் நீங்க ரியாலிட்டிக்கே வருவீங்க. லைக் வந்து அப்போதான் வந்து நீங்க ஜின் எத்தையுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவர் உங்களை அவ்வளோ அக்ரெசிவாக கிஸ் பண்றாரு. அப்போதான் உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு வந்து ரியாலிட்டிக்கு வரீங்க, ஃபீல் பண்றீங்க, ரியலைஸ் ஆகுறீங்க. உடனே வேகமா ஜின்னை தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடிடுறீங்க. உங்களுக்கா ஐயோ ஐயோ என்ன வேலை பார்த்துட்டா ஐஷோ அப்படின்ற மாதிரி வேகமாக உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. சின்னா நாசமா போனவனை உன்னைக்கு யாரா இப்போ இங்கே கூப்பிட்டோ அப்படின்ற மாதிரி தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜின்னு ஜங்குக்க. கிச்சனில் வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி இவன் ஜங்கு கத்துன சவுண்டு கேட்டதுமே வந்து 3 பேரும் வந்திருப்பாங்க. லைக் வந்து ஜின்னோட அம்மா, சித்தி அண்ட் வந்து ஹீமா 3 பேருமே வந்திருப்பாங்க. என்னடா ஆச்சு, எதுடா கத்துன, ஏன்டா அப்படி கத்துன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கத்துனண்ணா, நீங்களாம் இருந்தீங்கன்னா வேற நடந்திருக்கும். ஐயோ டேய் என்னடா நடந்துச்சு சொல்லுடா அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் தேவையில்லாமல் எதோ போட்டு உளறிக்கிட்டு இருக்கான், போய் எல்லாம் வேலையை பாருங்க போங்க அப்படின்ற மாதிரி சின்ன அங்கேருந்து வந்து போய்ட்றாரு. நாசமாக போனவன், இன்னைக்காவது என் பொண்டாட்டி உஷார் பண்ணி இருப்பேன்டா, நாசமாக போனவன் உனக்கு எவன்டா கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி ஜங்குக்க அவர் வந்து திட்டிகிட்டே அங்கேருந்து போகிறாரு. ஜின்னோட அம்மா ஜங்குகத்தை பார்த்து தான் கேட்குறாரு, என்னடா ஆச்சு, ஏன்டா நீ கத்துனா, அவன் ஏன்டா உன்னை திட்டிக்கிட்டே போயிட்டுருக்கான், போய் உங்க புள்ளகிட்டே கேளுங்க, அந்த கருமத்தில் நான் வாயால சொல்ல மாட்டேன். ஐயோ கன்றாவி, என் கண்ணை போட்டு எதை கொண்டு கழுவுவனே தெரியலையே, ஒரு தண்ணி குடிக்க வந்து தண்ணி குடிக்க வந்து என்னென்னலாம் பார்க்க வச்சிட்டாங்க. ஐயோ அந்த இமேஜியை மண்டையை விட்டு போகுமா போகுமா அப்படின்ற மாதிரி இவரு புலம்பிக்கிட்டே வந்து போயிட்டாரு.
என்னடி ஆச்சு? அப்படி என்ன கேட்டுட்டேன்டி இவன் இப்படி பேசிக்கிட்டு போறான்? தெரியலையாக்கா என்ன நடந்துச்சுன்னு. ஐயோ இந்த பசங்களை வச்சுக்கிட்டு சரி வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து போயிடுறாங்க. ரூமுக்கு போன நீங்களா உடனே டோரை லாக் பண்ணிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கடி? ஐயோ போச்சு போச்சு, இவ்வளோ வருஷமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தியடி, ஒரு கிஸ்ல இப்படி கவுந்துட்டியே. ஐயோ போச்சு போச்சு, இன்னியுமே அவன் ஆட்டம் ஆடுவான் பாரு. ஐயோ போச்சு, சொல்லி சொல்லி கலாய்ப்பான், டீஸ் பண்ணுவானே. கூடாது கூடாது, இனிமே தனியா நம்ம எங்கேயும் இருக்கக்கூடாது, ஒன்று கூட்டமாக தான் இருக்கணும். தனியாக இருக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது பண்ணுவான், கன்ஃபார்ம். தனியாக நம்ம இருக்கவே கூடாது, அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஐஷுன்னு வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அன்னையில இருந்தே ஐஷு வந்து தனியாக வந்து சிக்கிறதே கிடையாது ஜின்னுக்கிட்ட. ஜின்னுவா ஏதாவது பண்ணி தனியாக மாட்டின வச்சு முடிச்சிடலாம், இன்னொரு குழந்தைக்கு பிளான் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஜின்னு சுற்றிக்கிட்டு இருப்பாரு. மாட்டுவாளா அப்படின்ற மாதிரி தான். நான் மாட்ட மாட்டேனே, நீ என்ன தான் பண்ணாலும் நான் மாட்ட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் ஐஷுவும் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. ஜின்னும் வந்து எதாவது ட்ராப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்படியே வந்து ஒரு ஃபியூ டேஸ் போகுது. ஸோ அந்த ஃபியூ டேஸ் அப்படியே தான் வந்து போயிருக்கும். ஸோ ஒரு சடனாக வந்து அந்த ஒரு டே என்கேஜ்மெண்ட் டே வரும் இல்லையா? ஸோ அன்றைக்கி வந்து எல்லாம் பரபரப்பாக வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஐஷு வந்து ஆல்ரெடி ஹீமாவை ரெடி பண்ணி அவளுக்கு கீழே அனுப்பிச்சிட்டிங்க, நீ கீழே இரு அம்மா ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஜின் ஆல்ரெடி அவர் ரெடி ஆகிட்டு இருப்பார். ஸோ அதனால் வந்து யாரும் நம்ம ரூமுக்கு வரமாட்டாங்க, அந்த சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கே எல்லாம் சரியாக இருக்கும், யாரும் நம்ம ரூமுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற நினப்பில் ஐஷு வந்து டோரை வந்து சும்மா தான் வந்து மூடி இருந்திருப்பாங்க, லாக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து சாரீ வந்து பட்டு சாரீ தானே வந்து போடணும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட்டலாம் அப்படின்றப்போ அவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. லைக் இப்போ வந்து லைக் ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் எல்லாம் போட்டுட்டாங்க. சரி நம்ம சாரீ கட்டலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் என்ன ஆகுது அப்படின்னா ஜின் உள்ளார வராரு. வந்ததும் ஐஷோ அப்படி பார்த்துடுறாரு. லைக் வந்து ப்ளவுஸு ஸ்கர்ட்டு தான், அவ்வளோதான் பார்த்தவருக்கா. உடனே அப்படி கல் பண்ணுறாரு, உள்ளார வந்து கதவை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுறாரு. ஐஷு வந்து அதை கவனிக்கலை. ஸோ அவங்க வந்து நம்ம எப்படி சாரியை கட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எடுத்து வந்து பார்த்துட்ருப்பாங்க. அது வந்து இல்லாமல் அவங்க வந்து அதை சரியாக கவனிக்கலை. அவங்க ஃபுல் கான்செப்ட்டு சாரீ சீக்கிரமாக நம்ம வந்து நல்லா நீட்டாக கட்டிட்டு கீழே போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சாரியை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இதை எப்படி இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் ஜின் வந்து டக்குன்னு பேக்கப் பண்ணியிருந்திருப்பாரு. ஐஷுக்கா யா பொண்டாட்டி செம்மையா இருக்குடி நீ. ஜின் வந்து இப்படி டக்குன்னு பிடிச்சதுமே என்ன இருக்கும் அப்படின்னா சாரீ பிடிச்சிட்டு இருந்தா அப்படியே ஐஷு கீழே போட்டுருந்துருப்பாங்க. இப்போ சாரீ கீழே விழுந்ததுமே ஃப்ரண்ட்டில் மிர்ரர் தானே இருக்குது. ஸோ மிர்ரர் முன்னாடி தான் அவங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த சாரீ அவங்க தூக்கி பிடிச்சதில் பின்னாடி வந்து ஜின் வந்ததும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ வந்து சாரீ கீழே விழுந்ததுமே ஜின் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கிறது அண்ட் வந்து அதை அவங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜின்னுக்கா ஐஷுவோட முன்னாடி இருக்கிறது அப்படி தெரியுது. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஐஷுவோட செஸ்ட்டுக்கு தான் வந்து போகுது. செம்மையாக ஸ்குவீஸ் பண்ணுறாரு. இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சி எவ்வளோ நாள் ஆச்சடி, நாளா மாசக்கணக்கா வருஷக்கணக்கா ஆச்சடி அப்படின்ற மாதிரி ஒரு ஹஸ்கி வாய்ஸில் நெக்கிட்ட செம்மையாக சக் பண்ணுறாரு. உங்களுக்கு முடியல, ஏன்னா உங்கள் வீக் பாயிண்ட்ஸ்லாம் எங்கே அப்படின்னு ஜின்னுக்கு தெரியும்ல. ஸோ அது கரெக்டாக ஜின் வந்து பண்ணுறாரு. உங்களுக்கா முடியல பொண்டாட்டி, ஏய் முடியலடி, உன்னை இப்படி பார்த்ததுமே தூக்கிட்டாண்டி, ப்ளீஸ் பொண்டாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சுடி, ப்ளீஸ் டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கா அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் செஸ்ட்டை ஸ்குவீஸ் பண்ணிட்டே இருக்குது. ஹேண்டு மட்டும் இல்லை, அவரோட அந்த ஹஸ்கி வாய்ஸு, அவரோட லிப்ஸ் அப்படியே உங்கள் வீக் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சக் பண்ணி கடிக்கிறாரு. ரொம்ப வந்து நீங்கள் வீக்காகவும் வெட்டாகவும் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து எப்படியும் உங்கள் வாயை வந்து சீரின்னு சொல்ல வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஜின்னும் வந்து அதுக்கான முயற்சி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து
லைக் உங்க கண்ட்ரோல்லயே இல்ல. பாவா பொண்டாட்டி, ஒரே ஒரு ரவுண்டு ப்ளீஸ் பொண்டாட்டி, ஒரு ரவுண்டு. சரி அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. அவ்வளோதான். சின்னா உங்களை அப்படியே வந்து திருப்பி கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஹீமாவரி கதவை திறந்து உள்ளார வந்துடுறாங்க. அம்மா, அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெடி ஆயிட்டீங்களா? பாட்டி கீழே கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீமா வந்து சொல்றா. நீங்களா டக்குன்னு சின்ன வந்து தள்ளி விட்டுறீங்க. ஒரு பெட்டிலேயே விழறாரு. நீங்க உடனே சாரி எடுத்து மேல வந்து போத்திக்கிறீங்க. ஐயோ, எனக்கு எதிரிங்க யாருமே இல்லை. ஒன்று என் கூட பிறந்தது, இன்னொன்று எனக்கு பிறந்தது. ஐயோ, அப்பளே சரின்னு சொன்னா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா எல்லாம் பண்ணிருப்பேனே அப்படின்னு வருதான் இருக்கு ஜின்னுக்கு. அப்பா, என்னப்பா தூங்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வாப்பா, உன்னை தாத்தா கூப்பிட்டாரு. வரேன்டி செல்லம், வரேன். ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு தம்பியோ தங்கச்சி வர போறதே கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஹீமாவரியை தூக்கிட்டு, என்னப்பா சொல்ற? எனக்கு தம்பி தங்கச்சி வேணும். உங்களை தான் அவர் அப்படியே ஏக்கமா பாக்குறாரு. நீங்க சுத்தமா சின்ன பார்க்கவே இல்லையே. ஐயோ, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் வந்து நீங்க அப்படியே நின்றுகிட்டு இருக்கீங்க. அப்பா போலாம்ப்பா. அம்மா சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, பாட்டி உன்னை சீக்கிரம் வர சொன்னாங்க. சரிடாக்கா, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க ஜின்னு. அப்பா போலாம்ப்பா. போலாண்டி, போலாம் அப்படின்ற மாதிரி ஜின்னும் வந்து போயிடுறாரு. கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போகும்போது தான் உனக்கு தோணுது, இரு, நான் டோரை லாக் தானே பண்ணேன், அது எப்படி இவ திறந்துக்கிட்டு உள்ளார வந்தா? நம்ம டோரு அவ்வளோ வீக்கா, இல்லை இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காளா? ஹீமாச்சலம், என்னப்பா? அப்பா டோரு லாக்கு தானடா பண்ணியிருந்தேன், எப்படி நீங்கள் திறந்துட்டு வந்தீங்க? லாக்கா? அப்பா, நம்ம ரூமில் தான் லாக்கு ஒழுங்கா வேலையே செய்யாதுல்லப்பா. லாக்கு போட்டாலும் லாக்கு விழாதேப்பா. அது சரி செஞ்சணும்னு அம்மா சொல்லிட்டே தான் இருந்தாங்க. நீங்கள் தான் அதனை சரி பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அப்படியா? ஐயோ, எனக்கு நானே வந்து யமனா இருக்கேனா அப்படின்ற மாதிரி அவரும் நினச்சிட்டு சரி போவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. நீங்களா ஐயோ ஐயோ என்னடி? ஒன்றும் இல்லை, கூல் டவுன், கூல் டவுன். நீங்களும் வந்து சாரியெல்லாம் வந்து எடுத்து கட்டிட்டு நல்லா நீட்டாக க்யூட்டாக வந்து கட்டிட்டு, அதுக்கப்புறமா ஹிக்கீஸ் வேறு இருந்திருக்கும். ஐயோ, ஹிக்கி வேறு இருக்கே அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாம் வந்து பேட்சப் ஒர்க்கு பண்ணிவிட்டு நீங்களும் வந்து கீழே வரீங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வராங்க. ஜின்னா இப்போ பார்க்கவே இல்லை நீங்கள். ஜின்னா அப்புறம் உக்களையே தான் பார்த்துட்ருக்காரு. ஐயோ, என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா, அந்த அழகை ரசிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஏக்கம் அவருக்கு. நீங்களா வந்தவங்க எல்லாரையும் வந்து வரவேற்றுட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்களே, ஸோ அதெல்லாமே வந்து கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ வந்து லைக் எல்லாருமே வந்து கிளம்பி நிலாவோட அந்த ஊருக்கு தான் வந்து போகணும். ஸோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இவ்வளோ பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வேனில் வந்து இடம் இல்லை, நீங்கள் எப்படியாவது வேனில் ஏறி உட்காந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ வேனில் ஏறி உட்காரலாம் அப்படின்ட்டு போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்களோட அத்தை வந்து ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாங்க. என்ன ஆச்சத்தா, ஏன் உள்ளோட மாட்டேன்றீங்க? ஏன்னா உள்ளார இடம் இல்லை. எது இடம் இல்லையா அத்தா? என்ன அத்தா சொல்கிறீங்க? அவ்வளோ பெரிய வேன் இருக்கு, இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும்ண்ணா, அப்படியே ஒத்தி குட்டியா குட்டி இடமா இருந்தால் கூட போதும் அத்தை. நான் உங்கள் மடியில் கூட உட்காந்துக்கிறேன், அது போதும் எனக்கு. இதை பார், இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்கா வந்து நீ ஜின்னு கூட பைக்கில் வந்துடு. ஏது அத்தை? எதுக்கு அத்தை? அது தேவையில்லாத வேலை, நான் வேனில் வந்துடுறேனே அத்தை. இதை பார், வேனில் இடம் இல்லைன்னு தான் சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தான் ஜங்குக்கும் வந்து சரி பைக்கில் வந்து வேனில் தான் இடம் இல்லை, சரி பைக்கில் போவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து பைக்கில் வந்து எடுத்துகிட்டு வருவார். நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ நல்லா வேலை, டே ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. என்ன நீ
டேய் இருடா நானும் வரேன்டா அப்படின்ற மாதிரி போறீங்க. உங்க அத்தையா கையை பிடிச்சிட்டு, என்னத்த கையை விடுங்க, நான் ஜங்கு கூட வந்துடுறேன். டேய் ஜங்குக்கு இங்க வாடா. அவரும் வந்து வண்டி அப்படியே வந்து அங்க ஓட்டிக்கிட்டு வராரு. என்ன பெரியமா, உன்னை யாரா வண்டியில வர சொன்னா? அதான் வேன்ல இடலன்னு சொன்னீங்களே, அதை சரி வண்டியில வந்துடலான்ட்டு மூடிக்கிட்டு வண்டிய அங்க நிறுத்திட்டு வந்து ஒழுங்கா வேன்ல ஏறு. எதை? அதான் வேன்ல இடம் இல்லைன்னு சொல்றீங்களே, சொன்னதை மட்டும் செய்டா போடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஜங்குக்கும் போய் வண்டியை நிறுத்திட்டு வேன்ல ஏறுறாரு. சுத்தி பாக்குறாரு. என்ன தெரியுமா, இடமே இல்லை, நான் வண்டியில வந்துடுறேன். அத்தை அத்தை ஜங்குக்கு உட்காரத்துக்கு தான் ரொம்ப இடம் தேவை, எனக்கு இடம் அவ்வளோ தேவையில்லை. ஜங்குக்கு வந்து சின்ன கூட வந்துருட்டோம், நான் உங்க கூட வந்துடுறேன். இதை பார், இவன் மாப்பிள்ளலாம் இந்த மாதிரி தனியாக வண்டியிலலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. டே வாடா அப்படின்ற மாதிரி உங்களை வந்து ஜங்குக்கு உள்ளார தள்ளி கதவை மூடிடுறாங்க. அட்டா 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 அப்படின்ற மாதிரி ஐயோ கத்துறாங்க. சின்ன காய்ச்சம சிரிப்பா வருது. வாடி வாடி நீ என்கிட்ட தாண்டி வரணும், வாடி இப்படாட்டி அப்படின்ற மாதிரி தான் அவரு அப்படியே வந்து செம்மையா சிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. லைக் வந்து ஹீமா வந்து ஆல்ரெடி ஜங்குக்கோட அம்மா இருக்காங்களே, ஸோ அவங்க மடியில தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, ஜாலியாக வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு. ஐயோ போச்சு, அன்னைக்கே அந்த மாதிரி பண்ணா. ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படின்ட்டு நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. சின்னும் வந்து பைக்கை எடுத்துட்டு உங்க முன்னாடி தான் வந்து நிறுத்துறாரு. என்ன பண்ணாட்டி போலாமா? ஏறு. இதை பார், அன்னைக்கு ஏதாவது பண்ண மாதிரி பண்ணன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான்டா சொல்லிட்டேன். அதெல்லாம் நடக்காது பொண்டாட்டி, வா 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 ஏறு. அவர் அப்படியே வந்து சரி நம்பி ஏறி உட்காருவோம் அப்படின்ட்டு மாதிரி நீங்க போறீங்க. அன்னைக்கு நடந்தது நடக்காது, ஆனா அதை விட வேற நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஜென் வந்து மனசுல நினைச்சிட்டு அப்படியே ஸ்மெர்க் பண்றாரு. நீங்களும் வந்து ஏறி உட்காடுறீங்க. அப்படியே டிரைவ் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து அப்படியே சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. லைக் அந்த ரூட் வந்து லைக் ஒரு 1 hour இந்த மாதிரி போயிடுச்சு. இந்த ரூட்டு இங்கேயோ வேற மாதிரி போற மாதிரி இருக்கே, எங்க இது, என்ன இடம் இது? ஜென், என்ன இடம் இது? அன்னைக்கு போன மாதிரி இல்லை, இது வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், எங்கேயும் இந்த மாதிரிலாம் போகல அப்படின்ற மாதிரி ஜின்னு ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே போய் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த இடத்துல இந்த ஆள் நடமாட்டமே வந்து இல்லை. என்னது இது, ஆள் நடமாட்டமே இல்லை, இங்கே எதுக்கு பைக்கை நிறுத்தணுங்க? சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இறங்கு. எதுக்கு இறங்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னும் சொல்கிறாரு. அவரும் வந்து ஸ்டாண்டெல்லாம் போட்டு இறங்குறாரு. நீங்களும் வந்து இறங்குறீங்க. இங்கே எதுக்கு நிறுத்துனீங்க ஜென்? நம்ம போகிற ரூட் இது இல்லையே. ஆமாம் இல்லை தான். சரி எனக்கு எதுக்கு இங்கே நிறுத்துனீங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் வந்து நீங்கள் சின்ன வந்து டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவரோட பார்வையே ஒரு மார்க்கமாக இருக்குது உங்களுக்கா. என்னது இது, இவன் எப்படி பார்க்குறான்? இப்போ எதுக்கு இப்படி பார்க்குறீங்க என்ன? அது ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, நானும் சரி சரி பொண்டாட்டி நம்ம வலிக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம்லாம் முடியாதுடி பொண்டாட்டி, என்னால் முடியல. நீ அப்போ சரின்னு சொல்லிட்ட, அதை நான் நிறைவேற்ற வேண்டாமா? இதை பாருங்கச்சு, அதெல்லாம் வந்து இது ரோடு, அது பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்போது ரூமில் பண்ணால் உனக்கு ஓகே தானே? நான் அப்படி சொல்லலை. அவர் அப்படியே வந்து உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சி இழுத்து செம்மையாக வந்து அந்த மரம் இருந்திருக்கும், ஸோ அந்த மரத்தோடு ஒட்டிச்சு உங்கள் செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகுறீங்க, கிஸ் பேக் பண்ணுறீங்க. அந்த கிஸ் அப்படியே டீப்பாக வந்து போகுது. அவரோட ஹேண்டு உங்கள் செஸ்ட்டு கிட்ட தான் வந்து போகுது. அண்ட் அவரோட அந்த லிப்ஸ் வந்து அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட தான் வந்து போகுது. பாவா பாவா, வேண்டாம் பாவா. ஏய் எனக்கு வேணும்டி, ஆனால் எவ்வளோ தாண்டி கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாவா வேண்டாம்.
அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. ஆனால் வந்து உங்கள் வாய் தான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. பட் ஆனால் உடம்பு கேட்குது. அது சின்னுக்கு நல்லாவே வந்து தெரியுது. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ப்ளவுஸுக்குள்ளாரெல்லாம் வந்து போகுது. உங்கள் செஸ்ட் அப்படியே வந்து ஸ்பேஸ் பண்ணுறாரு. செம்மையாக வந்து உங்களுக்கு அப்படியே ஹைப் ஆகுது. லைக் வந்து செம்ம டெம்ட் ஆறீங்க. லைக் அந்த இடத்துலயே வந்து லைக் அது வந்து ஒரு மறைமுகமான இடமா தான் இருக்கும். ஸோ தூரத்துல இருந்து பார்த்தாலும் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரியாது. அந்த மாதிரியும் ஒரு பிளேஸுக்கு தான் ஜின் வந்து ஐஷுவை கூட்டிட்டு வந்திருப்பாரு. லைக் அங்கேயே வந்து லைக் ஒரு மினி மேக்கப் செஷன் மாதிரி நடக்குது. ஐஷுக்கா செம்ம பெயினாக இருக்கு. வலிக்குது வலிக்குது பாவா. ஏய், ரொம்ப வருஷம் ஆச்சுல, அப்படி தாண்டி இருக்கும். ப்ளீஸ் டி பொண்டாட்டி, இன்னும் பழசையும் நினச்சிக்கிட்டே என்ன ஒதுக்காதடி, என்னால் முடியலடி. இது வரைக்கும் போதும்டி, கஷ்டப்பட்டது ஒதுங்கி இருந்ததெல்லாம் இதுக்கு மேலே வேண்டாண்டி அப்படின்ற மாதிரி அவர் வந்து தர்ஸ் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா அப்பா சரி சரி மாமா. ஏய் பொண்டாட்டி, அப்படிதாண்டி உன் வாயில வந்து இதை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, வருஷம் ஆச்சுடி. இனி அடிக்கடி உங்ககிட்ட இருந்து இதை நான் கேட்கணும்டி அப்படின்ற மாதிரி அந்த மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. அங்கேயா அங்கே வந்து ஆல்ரெடி எல்லாம் ரீச் பண்ணி இருந்திருப்பாங்க. ரீச் பண்ணியும் வந்து 1/2 ஆகி எங்கே எங்கள் 2 பேரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இருந்திருப்பாங்க. ஜின்னும் வந்து அட்டன் பண்ணுறாரு. இப்போவும் வந்து உங்களுக்குள்ள வந்து மேக்கப் செஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ரிங்க் வந்து கால் வந்தது அப்படின்றதுனால அவர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. அம்மா சொல்லுங்கம்மா. டேய் எங்கடா இருக்கீங்க 2 பேரும்? அம்மா அது ஒன்றும் இல்லை, வர வழியில் கொஞ்சம் வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் அதை சரி பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம்மா. அப்படியா, என்னடா ஆச்சு? அவர் உங்களை தான் பார்க்குறாரு. அதுவாம்மா, ஒன்றும் இல்லை, டயரு பஞ்சர் ஆயிடுச்சு, அதான். என்னடா, நல்லா தானடா இருந்துச்சு? நல்லாதாம்மா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அது பஞ்சர் ஆயிடுச்சு, என்னம்மா பண்ணுறது? அதான் அதெல்லாம் கழட்டி மாட்டிட்டு சரி பண்ணிட்டு வந்துடுறோம். சரிடா, சீக்கிரம் வாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி அவரும் கட் பண்ணிடுறாரு. நீங்கள் முறைக்கிறீங்க ஜின்னை பார்த்து. நான் டயரா உனக்கு? நான் டயரா? ஏய், இப்போ என்னடி, அது ரொம்ப முக்கியமா? முக்கியம் தான்டா. என்னை பார்த்து நீ எப்படிடா டயர்னு சொல்லலாம்? ஏய், அது மட்டும்தான் உனக்கு கேட்குதா? அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் என்ன? என்ன? அதான் கழட்டி மாட்டி சரி பண்ணிட்டு கழட்டிட்டேன், மாட்டிட்டேன். அடுத்து இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அந்த டபுள் மீனிங்கில் வந்து பேசுகிறாரு. உங்களுக்கா சீ, பொறுக்கி பொறுக்கி எப்படி பேசுகிறாங்க பாரு. சீ, முதல்ல ஃப்ரீயில் விட்டு. ஏய், மாட்டினதெல்லாம் எடுக்க முடியாதுடி, அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆனால் தான் எடுக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே ரெடி பொண்டாட்டி. மாமா ஃபுல் ஃபார்முக்கு வந்துடுவேன், அப்புறம் முடிச்சுட்டு சரி பண்ணிவிட்டு போயிட வேண்டியது தான். ஐயோ வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சின்ன விட்டுறதா இல்லை, அங்கேயே ஒரு 1 hour வந்து போயிருந்திருக்கோம். அதுக்கப்புறமா தான் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. திரும்ப நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் உங்களால் சுத்தமாக வந்து முடியலை, செம்ம ஹிக்கீஸ் எல்லாம் இருக்குது, நிற்கலை. திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஃபவுண்டேஷனை போட்டு ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் வந்து அந்த லைக் வந்து அங்கே மண்டபம் மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மண்டபத்தில் வந்து எல்லாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் போகிறீங்க. அண்ட் அங்கே போய் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து எபிசோட் 3ல் பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோட 2 சேனல்ஸும் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கும் வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் மேபி டெய்லியும் இனிமேல் நான் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இஸ் அ மஸ்ட். அதுதான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும், ஓகேவா? பாய் பாய்டா ஃபேரிஸ்.